சங்க இலக்கியத்தில் அறம் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? யாராவது ஏதாவது புக் எழுதியிருக்காங்களா? முதல்ல இந்த 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 கலரில் போட்டிருக்காங்க பாருங்கள், இதை தான் படிக்கணும். அதில் திசையும் புகழ் மணக்க அந்த டாப்பிக்கில் போதி தர்மர், நம்ம சூர்யா தலைவர், கிபி கிறிஸ்துவுக்கு பின் போவானா என்னது, யாருக்கு முன்னாடி போவா? 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்து சிற்றரசர் ஒருவர் போதி தர்மர் எனும் சமய பெயர் பூண்டு சீனாவுக்கு சென்றார். பௌத்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவை போதித்தார். அதிலிருந்து உருவானது ஜென் தத்துவம். ஸோ ஜென் ஞானிகள் போதி தர்மர். இது பின்னர் ஜப்பான் முதலிய நாடுகளுக்கும் பரவி செழித்து வழங்கியது. போதி தர்மருக்கு சீனர்கள் கோவில் கட்டி சிலை வைத்து இன்றளவும் வணங்குவார்கள் குறிப்பிடும். ஓகே, ஸோ எந்த சமயம்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ போதி தர்மர் பௌத்த சமயம், பா வரிசையில் இருக்கிற சமயம். ஓகேவா? பௌத்த சமயம், பௌத்த சமயம் ஜென் தத்துவம் பண்ணியிருக்கார். ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? பிங்கியாக இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இது அறம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ மனுஷன் எப்பவுமே தனியான ஆள் கிடையாது. அவங்க சமூகத்தின் சரி, இப்போ மனுஷன் என்றைக்குமே தனியான ஒரு ஆள் கிடையாது. சமூகத்துக்குள்ளே இருக்காம அவன் எல்லாமே அவனுக்குள்ளேயே சமூகம். ஓகே, எல்லாம் சமூகம். ஓகே, இப்போ இதெல்லாம் சென்று என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எவ்வளோக்கு எவ்வளோ சமூகத்தோடு இருக்கானோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு மகிழ்ச்சி வரும். அப்போ பொது விதியான அறத்தை நம்ம ஏற்றுக்கணும். சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கியங்களின் காலத்தை அறநெறி காலம் என்பர். என்னான்னு சொல்லுவாங்க? அறநெறி காலம். ஓகேவா? ஓகே, சங்க காலத்திற்கு பின்னாடி வந்தது. ஏன்னா அந்த சங்கங்கள்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் இன்னும் அறநெறியாக வந்தது. நிறையா அறங்கள் சமயம் சார்ந்தவை. ஆனால் சங்ககால அறங்கள் இயல்பானவை. ஓகே, சங்க காலத்திற்கு பின்னாடி இருக்கிற இது அறநெறி காலம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அறநெறி காலம் ரிலீஜியனை பேஸ் பண்ணி இருந்திருக்கு, சமயம் சார்ந்தவை. ஆனால் இந்த சங்க காலம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இருக்கிறது, அது ரொம்ப இயல்பான ஒரு கேஷுவலான விஷயம். கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று திறனாய்வாளர் அர்னால்டு கூறுகிறார். இது கேட்க வாய்ப்பு. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு அப்படின்னு யார் சொல்கிறது? அர்னால்டு கூறுகிறார். ஓகேவா? ஸோ அர்னால்டு ஸ்வான்ஸ்நேகர் கவிதை அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வகையில் சங்ககால வாழ்க்கையிலிருந்து உருவான அறங்களை சங்க இலக்கியத்தில் பதிவு பெற்றுள்ள. சங்க அறங்கள் சமயங்களிடமிருந்து இரவல் பெறப்பட்டவை அல்ல. ஸோ சங்க அறங்கள் இது வி ஆர் யூனிக் அண்ட் வெரி நைஸ். பிகாஸ் அது எந்த ரிலீஜன் இது பற்றியும் இல்லை. ஓகே, அறத்தில் முக்கியமாக என்ன பண்ணுவாங்க? ஒரு வணிகன். ஓகே, அறம் செய்வதில் வணிக நோக்கம் இருக்கக்கூடாது. அதாவது இப்போ நான் இன்னைக்கு நல்லது பண்ணுறேன், இந்த மாதிரி நான் பண்ணேன்னா பின்னாடி எனக்கு நல்லது நடக்கும், அந்த மாதிரி நினச்சி எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஆனால் அப்படி சொன்னாவது நம்மளுங்க கொஞ்சமாவது பண்ணுவாங்க. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் மரவிலை வணிகன் ஆய் அல்லன். ஏன்னா சங்கல வளர்களில் உருவான ஆய் பற்றி ஏனிச்சேரி, என்ன வாய் இன்னைக்கு ரொம்ப குளருது, ஏனிச்சேரி முடமோசியார் குறிப்பிட்டுள்ளார். நோக்கமின்றி அறம் செய்வதே மேன்மை. சரி, இப்போ இதில் யார் சொல்லியிருக்கா? புறநானூரில் சங்ககால வள்ளல்களில் ஒரு ஆயின்னு போட்டிருக்காங்களா? அப்போ இது ஆய் அவரை பற்றி கூறியது. ஏனிச்சேரி முடமோசியார் அப்படின்றவர் சொல்லியிருக்கார். ஓகேவா? ஓகே, அரசியல் அறம். சரி, அரசியலில் என்ன பண்ணணும்? போய் சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு திருப்பி அதை எதையுமே நிறைவேற்றக்கூடாது. அதானே? சங்கப்பாக்களில் அறம் பற்றிய அறிவுரைகள் பெரும்பாலும் அரசர்களை முதன்மைப்படுத்தி கூறப்பட்டுள்ளன. அறநெறி முதற்றே அரசின் குற்றம், அறநெறி பிழையா திறனறி மன்னர். இந்த மாதிரி பிங்க்கு கலரில் இந்த எஸ்ஏ ரைட்டிங் எழுதுவோமே எல்லாம் ப்ராக்கெட்டை போட்டு கட்டம் போட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முக்கியம். ஸோ இது யார் சொன்னாங்க? மன்னர்களுடைய செங்கோலும் வெண்கொற்றக்கூடையும் அறத்தின் குறுக்கீடுகளாக போற்றப்பட்டன. அரசன் செங்கோல் போன்று நேரிய ஆட்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பது பல பாடல்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீர்நிலை பெருக்கி நிலவளம் கண்டு உணவு பெருக்கம் காண்பதும் அதனை அவனருக்கும் கிடைக்க செய்வதும் அரசின் கடமையாக கொள்ளப்பட்டது. குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும். ரைட்டு, ரொம்ப பிரைட்டாக போகுது என்கிறார் ஊன் பொதி பசுங்குடையார். யார்? அரசன் அறநெறியில் ஆட்சி செய்வதற்கு அமைச்சரும் உதவினர். நன்றும் தீதும் நன்றும் மாதிரி நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது மதுரை காஞ்சி. ஓகேவா? செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று அமைச்சர்களை இதை கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். செம்மை சான்ற காவிதி மாக்கள். ஓகேவா? செம்மை சான்ற காவிதி மாக்கள்
என்று யாரை சொன்னாங்கன்னு கேட்பாங்க. யாரை சொன்னாங்க? அமைச்சர்களை சொன்னாங்க. ஓகேவா? ஓகே, யாராவது ஒருத்தவங்க சார்ந்து இருக்கிறாங்க. இதுக்கோட மீனிங் என்ன? யார் இதை வந்து சொன்னது? மாங்குடி மருதனார். ஸோ மாக்கள்னு முடிகிறது மாங்குடி மருதனார். மாக்கள்னு முடிஞ்சால் மாங்குடி மருதனார் சொல்கிறாரு. ஓகே, ஊன் பொதி பசுங்குடையார். ஓகேவா? ஊன் பொதி ஊன்னா வந்து அந்த வெயிட், அந்த இது தானே. ஊன்னா உடல் இல்லையா? என்ன தெளிவாகவே இல்லை. ரைட். இப்போ வந்து ஒரு அரசன் வந்து சும்மாலாம் வந்து தீர்ப்பு கொடுத்துடக்கூடாது, நல்லா ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறவர் வந்து யார்? ஊன் பொதி பசுங்குடையார். ஓகேவா? இவர் பேர்லேயே ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணிடலாம். ஸோ அதனால் ஊன் பொதி பசுங்குடையார் வந்து ரொம்ப விசாரித்து தான் நீங்கள் வந்து பனிஷ்மெண்ட் தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இந்த மாதிரி தீதும் நன்றும் ரிவர்ஸில் போட்டால் அது யாருக்கு வரும்? அமைச்சருக்கு வரும். அப்படி யார் வந்து நன்றும் தீதும்னு சொன்னதுன்னா மதுரை காஞ்சி சொல்லியிருக்கு. மாக்கள், செம்மை சான்ற காவிதி மாக்கள்னு சொன்னது மாங்குடி மருதனார். ஓகேவா? மா ரைட். ஓகே, இது எல்லாமே வந்து இது நல்ல வேலை இந்த அறநெறி முதற்று எதிலிருந்து வந்துச்சுன்றதை அவங்க சொல்லவே இல்லை. ஓகே, ஃபைன். அடுத்தது வந்து அறங்கூறவையம். அப்படின்னா அறம்கூறு மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. அறம்கூறு அவையம் பற்றி அறமரக்கண்ட நெறிமான் அவையம் என்கிறது புறநானூறு. நிறைய புறநானூறு தான் இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கு. இவங்களாம் சங்ககால இலக்கியங்கள். ரைட். உறையூரிலிருந்து அற அவையம் தனிச்சிறப்பு பெற்றது என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. மதுரையிலிருந்து அவையம் பற்றி மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. முன்னாடி மதுரை காஞ்சி வந்துச்சே, நன்றும் தீதும் சொல்லிட்டு வந்தது மதுரை காஞ்சி. அங்குள்ள அவையம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என்கிறது. அவையம்னா இப்போ கோர்ட்டா? அப்படிதான் போல. அறங்கூறும் மன்றங்கள் அரசரின் அறநெறி ஆட்சி. ஓகே, இந்த அவையம் பற்றி புறநானூறு என்ன சொல்லுது? அறமரக்கண்ட நெறிமான் அவையம். நான் நினைக்கிறேன் அவையம்னா வந்து கோர்ட்டு மாதிரி தான் இருக்குது இவங்க சொல்கிறதெல்லாம். ஸோ எது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோர்ட்டுனா உறையூர் கோர்ட். ஓகேவா? ஓகே, உறையூர் அற அவையம். அப்புறம் மதுரையில் இருந்ததை பற்றி மதுரை காஞ்சி. ஆப்வியஸ்லி மதுரையில் இருக்கிறது யார் சொல்லுவோம்? மதுரை காஞ்சி தான் சொல்லுவோம். அங்கே வந்து மதுரையில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு தராசு இருக்குது, துலாக்கோல் இருக்கிறது. ஸோ துலாக்கோல் இல்லை, துலாக்கோலோட நடு நிலை மாதிரி இது வந்து நடுநிலையாக இருக்கும். அதான் தான் எப்பயுமே நம்ம அதெல்லாம் தானே ஃபாலோ பண்ணுறோம். கோர்ட்டுனாலே வந்து அந்த தராசை பிடிச்சிக்கிட்டு இருப்போம். ரைட். இப்போ தராசு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை பிளைண்ட் ஃபோல்டு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, போரறம்னு என்னது? தமிழர் போரிலும், இது நான் பண்ண ஹைலைட்டா இல்லையா? அவங்களே ஹைலைட்டில் வச்சுருக்காங்க. தமிழர் போரிலும், வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். போரிலும் அறநெறிகளை பின்பற்றினர். அப்படின்னா என்னது? போர் அறம் என்பது வீரமற்றோர், புறமுதுகிட்டோர், சிறார், முதியோர் ஆகியோரை எதிர்த்து போர் செய்யாமையே குறிக்கின்றது. போர் அறம் அப்படின்றது வந்து என்னது? நம்மளுக்குலாம் படத்துலலாம் காமிச்சிருப்பாங்க, ஹீரோலாம் எப்போ பார்த்தாலும் வந்து என்ன நடந்தாலும் நான் வந்து இந்த அறத்தை வந்து தூக்கி காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனை வந்து கொலை பண்ணாமல் திரும்பி போவாங்க. திரும்பி போனாலும் வில்லன் வந்து குத்தி போடுவான். ஏன்னா வில்லனுக்கு வந்து போர் அறம் இல்லை. ஓகேவா? ஸோ வீரமற்றோர், முதுகு இட்டோர், அவங்க முதுகில் போய் குத்தக்கூடாது. சின்ன பிள்ளைங்க, முதியோர், இவங்க எல்லாரையுமே போய் நம்ம எதிர்த்து போர் செய்யக்கூடாது. போரின் கொடுமையிலிருந்து ஃபஸ்ட்டு யாரை வந்து காப்பாற்றணும்? பசு, பார்ப்பனர், பெண்கள், நோயாளர், புதல்வரை பெறாதவர். ஓகேவா? இது என்னடா புது டாப்பிக்காக இருக்குது. புதல்வரை பெறாதவர் ஆகியோருக்கு தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும் என்று ஒரு புறப்பாடல் கூறுகிறது. யார் சொல்கிறா? புறப்பாடல் சொல்லுது. ரைட்டு. தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்பதை ஆவூர் மூலங்கிழார் குறிப்பிட்டிருக்கிறார். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வலிமை வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருக்கவங்க கூட தான் நீங்கள் போய் சண்டை போடணும். சும்மா வந்து புள்ளி பண்ணிட்டுக்கூடாது எல்லாத்தையும். ஓகே, வலிமையை பற்றி பேசுகிறதுனால அவர் வந்து வயசான ஒரு கிழவர். ஆவூர் மூலங்கிழார். அதுக்கு வந்து ரொம்ப இவங்க கிண்டல் பண்ணி வைக்க முடியல. பெரிய தமிழர்களாக இருந்துடுறாங்க. ஆவூர் கிழார் வந்து என்ன பண்ணுறாருன்னா வலிமையை பற்றி பேசுகிறாரு. ஓகேவா? நான் ரொம்ப வயசாகி போச்சுன்னு எங்கிட்டலாம் சண்டைக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டைலாக் விட்டுட்டாரு. எரியா எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர்ச்சென்று எரிதலும் செல்லான். ஐ திங்க் எதையுமே எரிந்து சண்டை போடாதவனுக்கு எதிரில் போய் நின்று எரியக்கூடாது. நீங்கள் எனக்கு சண்டை வேணாம், எனக்கு தோற்றுருவேன், எனக்கு வந்து செலுத்து இல்லை அப்படின்ட்டு போகிறவனை போய் நீங்கள் போய் சண்டை போடக்கூடாது. ஓகேவா? ஓகே, வேணாம் அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி. கொடை. வீரத்தைப் போலவே கொடையும் தமிழர்களால் விரும்பப்பட்டது. ஒரு மனிதன் தன்னுடைய மகிழ்ச்சியை மறந்து மற்றவர் மகிழ்ச்சியை நாடுவது தான் உண்மையான மகிழ்ச்சி. அதாவது தன் மகிழ்ச்சியை மறப்பது தான் மகிழ்ச்சி. மற்ற சந்தோஷமாகவே இருக்காதுங்க.
செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே. இப்படின்னு சொன்னது என்னது? செல்வத்து பயனே ஈதல். ஓகேவா? நீ சம்பாதிக்கிறது எதுக்கு? கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னு சொன்னதும் புறப்பாடல். இந்த மாதிரி ரொம்ப இல்லை என்றார் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். அதான் என்ன கணக்காயனார் மகனார் தனியாக சொல்லுமா? நக்கீரனார் சொன்னால் நம்மளுக்கு தெரியாதா? ரைட்டு. நக்கீரனார் வந்து ரொம்ப கணக்காக இருப்பார். சிவபெருமான் வந்தால் கூட கணக்காக தான் இருப்பார். ஏன்னா அவர் கணக்காயனாரோட மகன். ஓகே ரைட். இதை கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. எது கேட்குறானோ யாருக்கு தெரியும். செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே. ஆமாம், இந்த மாதிரி வெற்றிக்கொண் திறப்படும் குற்றமே இந்த மாதிரி ஒரு ஏல பாடினா இது தான் இருப்பார் போல். செல்வத்து பயனை ஈதல்ன்றது யார் சொன்னது? நக்கீரனார். ரைட். கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழர் கொடை மாட்சியை புலப்படுத்துகிறது. எழுவரின் கொடை பெருமை சிறுபானாற்று படையிலும் பெருஞ்சித்திரனார் பாடலும் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 7 பேரை பற்றி, இந்த கடையேழு வள்ளல்கள் பற்றி நம்மளுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? சிறு பானாற்றுப்படை சொன்னாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சின்ன அரசர்கள். ஸோ அவங்கள பற்றி பாடுறதுனால இது சிறு பானாற்றுப்படை. ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்களோட பிகர் பிக்சர் வந்து பெயிண்ட் பண்ணோம்னா பெருஞ்சித்திரனாலையும் இருந்திருக்கிறது. ஓகேவா? சிறுபானாற்றுப்படை பெருஞ்சித்திரனார் இது எல்லாத்துலேயுமே இந்த கொடை வள்ளல்கள் பற்றி பாடியிருக்காங்க. ஆற்றுப்படை இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாகவே உள்ளன. எந்த இலக்கியங்கள் வந்து கொடை இலக்கியங்கள்னு கேட்பாங்க? ஆற்றுப்படை இலக்கியங்கள். ஓகேவா? ஆற்றுப்படை ஆற்றுனா ஒரு செயல் செய்கிறது தானே, இல்லையா? ஆற்றுதல். ரைட். ஓகே, என்ன வேணா இருக்கலாம். தமிழாச்சே, ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். ஆற்றுப்படை இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாகவே உள்ளன. 10 சேர அரசர்களின் கொடைப்பதிவாகவே உள்ளது. புறநானூற்றின் கொடைப்பதிவும் குறிப்பிடத்தக்கது. ஸோ புறநானூற்றில் வந்து நிறைய கொடைப்பதிவுகள் உள்ளது. யார் எவ்வளோ கொடை கொடுத்தாங்க, யாருக்கெல்லாம் கொடை கொடுத்தாங்க, அதுக்கெல்லாம். ஓகே, இதில் வந்து சிறுபானாற்றுப்படை பெருஞ்சித்திரனார் இவங்களுக்கு. 10 யாரை பற்றி பேசுது? சேர அரசர்களை பற்றி பேசுது. ஓகேவா? 10 நிறைய ரா இருக்குது. புரியுதா? ஸோ இந்த ரா இருக்கனால சேர அரசர்களை பற்றி பேசுது. புறநானூறுலையும் பேசுது. யாரை பற்றி பேசுகிறாங்க யாரும் தெரியாது. அரியணை என்று கருதாது தயங்காது கொடுத்தலும் ஈதலால் வரும் இழப்புக்கு வருந்தாமையும் நாள்தோறும் கொடுத்தலும் கொடை பெருமைகளாக பேசப்படுகின்றன. அப்படிதான். இப்போ இந்த அரிய நெல்லிக்கனி வந்தாலும் பரவாயில்லன்னு ஔவையாருக்கு கொடுத்துட்டாரு. ஸோ உனக்கு கிடைக்காத ஒரு பொருளாக இருந்தாலும் அதை கொடுத்துருவாங்க. நான் கொடுக்கறதுனால எனக்கு இழப்பு வந்தாலும் பரவாயில்லைன்னு கொடுத்துருவாங்க. டெய்லி கொடுப்பாங்க. இது எல்லாமே கொடை பெருமைகள். வள்ளல்கள் இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்டனர். இதிலெல்லாம் போற்றப்பட்டவர்கள் யார்? வள்ளல். பசிப்பினி மருத்துவன் வந்து டாக்டர். பசிப்பினியை போற்றும் டாக்டர் யார்? வள்ளல்கள். ஓகேவா? இல்லோர் ஒக்கல் தலைவன், இல்லோருக்கு கொடுக்குறவன் தலைவன். ஓகே. வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தனை நக்கீரர் பாராட்டுகிறார். நக்கீரர் என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் ஒன்று செல்வத்து பயனி ஈதல் அப்படின்னு சொன்னார். இவர் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்னொருத்தர் வந்து இவர் பாராட்டியிருக்கிறாரு. யாரை? பிடவூர் கிழான் மகன். இதுன்னு மகன் போடுறாங்க. பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து பெருஞ்சாத்தன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா சாத்திட்டாங்க. பெருஞ்சாத்தனை அரைஞ்சி விட்டாங்க. ஏன் அப்படின்னா வீட்டில் இருக்குதான்னு கூட பார்க்காம எடுத்து கொடுத்துட்டார். என்ன இருக்குது இல்லைன்னு கூட பார்க்காம இருந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அதனால் அவர் பெருஞ்சாத்தன். ஓகேவா? ஓகே. வள்ளலின் பொருள் இரவலின் பொருள் வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று பெரும்பொதுமனார் குறிப்பிடுகிறார். கரெக்டு தான். காசு அதாவது காசை கொடுக்குறவங்கிட்ட காசு இருக்கிறது வந்து காசு வாங்குறவனுக்கு பெருமை. அதாவது இப்போ ஒருத்தர் கொடுத்துட்டே இருக்காருன்னா கொடுக்குறவர்கிட்ட எவ்வளோ செல்வம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் வாங்குறவங்ககிட்டையும் இருக்கும். கொடுக்குறவர்கிட்டே செல்வம் இல்லை அவருக்கு போண்டி ஆகிட்டார்னா அவனுக்கும் ஒன்றுமே இருக்காது. ஓகேவா? ஓகே. அதே தான். வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை. இதை யார் சொன்னது? பெரும் பதுமனார். பதுசாக சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதான் பெரும் பதுமனார். எத்தனை பேர் இந்த ஒரு டாப்பிக்லேயே வருது. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்கிறார் ஔவையார். அதியன்னா சூரியன் தானே, இல்லையா? உலகமே அப்போகலிப்ஸ் வந்து போனாலும் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து அதியன் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஔவையார். ஓகேவா? ஓகே. இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரலன்னா என்ன நானே வரேன் அப்படின்னு போய் வரவழைத்தல் ஆடுகோட்பாட்டு சேரலாதலின் இயல்பு என்கிறார் நச்செல்லையார். அடடா, எத்தனை பேரை பற்றி பாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வள்ளல்கள் வந்து நல்லா செயல் பண்ணி விட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம தான் அவங்கள பற்றி படிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, வரலனாலும் தேடி போகிறது யார்? சேரலாதனின் இயல்பு. எந்த சேரலாதன்? ஆடுகோட்பாட்டு சேரலாதன். ஓகே. ஆடு வரலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தேடி போய் பிடிச்சிட்டு வருவோம். மேய்ச்சலுக்கு விட்டு ஆடை தேடி போய் பிடிச்சிட்டு வருவோம். அந்த மாதிரி போகிறது ஆடுகோட்பாட்டு
சேரலாதனின் இயல்பு அப்படின்னு யார் சொன்னதுன்னா நச்சுன்னு சொல்லியிருக்காரு. வரலனாலும் வர வச்சிருவோம். ஓகேவா, இது வந்து ஒரு நச்சுன்னு சொன்ன ஒரு பஞ்ச் டயலாக். வரலனாலும் வருவேன், இந்த மாதிரிலாம் தமிழ் எழுதுனா ரைட். அது வந்து நச்செல்லையார் சொல்லியிருக்கார். ஓகேவா, ஓகே. வேகனோட பெருமை என்ன? மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்கிறார் பரணர். ஓகேவா, வேகன் வந்து சின்ன பேர், பாடி பாடினவர், இது எல்லாமே சின்ன பேர் தான். ஓகேவா, வேகன் வந்து மறுமை நோக்கி கொடுக்காதவன் யார்? வேகன் அப்படின்னு சொன்னவர் யார்? பரதன். ஓகேவா, பரணர் பாப்பா, வேகன், பரணர், மறுமை மாபா. தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக பெருந்தலை சாத்தனார் குறிப்பிட்டார். ஓகே, இந்த பெருந்தலை சாத்தனார் முன்னாடியே பார்த்தோம். ஏன் அவரை வந்து சாத்தினாங்க? ஏன்னா அவர் வந்து இருக்குதான்னு கூட பார்க்காம கொடுத்தாரு. பெருஞ்சாத்தனும் பெருந்தலை சாத்தனும் ஒன்று தானா, இல்லை வேறையா? யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கப்பா. இது வந்து பெருஞ்சாத்தன். பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தன் இப்போ அக்கீரர் பாராட்டினார். ஓகேவா, அக்கீரர் வந்து இதை ஒன்றும் செய்யுளாலாம் போடலை, சும்மா ஒரு டைலாக் மாதிரி விட்டுருக்காரு, உரைநடை மாதிரி தான் இருக்குது. அதுவே வந்து என்னை தேடி வந்தவங்க வந்து என்னை எதுவுமே என்னால் கொடுக்க முடியல அவங்களுக்கு அப்படின்னா, என் நாட்டை இழந்ததை விட அது ஒரு பெரிய துன்பம் எனக்கு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா, இப்படி ஓவர தேவையில்லாத பற்றி யோசிச்சுட்டு இருந்த குமஞ்சிக்கிட்டே இருக்கிறது வந்து குமணன். ஓகேவா, குமஞ்சிக்கிட்டே இருக்கிறதா யார் சொன்னால்? பெருந்தலை சாத்தனார் சொன்னார். ஓகேவா, ரொம்ப குமையாத அப்படின்னு அவரை திருப்பி அடைஞ்சிட்டார் அப்படின்னு ஞாபகம் சாத்திட்டார். இவர் சாத்து வாங்கினதுனால இருக்குதான்னு கூட பார்க்காம கொடுத்ததுனால இவர் போய் யாரை சாத்தினார்? குமஞ்சிக்கிட்டே இருக்க குமணனை சாத்தினார். ஏன் குமஞ்சிக்கிட்டே இருக்காரு? என்கிட்ட ஒருத்தன் வந்து வாங்கிட்டு போகலன்னா என் நாடு இழந்ததை விட மோசம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டையே தூக்கி விட்டார். ஓகேவா, நாட்டை விட இது பெருசு அப்படின்னு சொல்றதுனால ஆரம்பிச்சிட்டார். ரைட். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்ற மலையமான் திருமுடிக்காரியை கபிலர் பாராட்டுகிறார். ஓகேவா, எல்லாவற்றையும் கொடுப்பவன் முருகன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மலையில் இருக்கிற முருகன் மலையமான் திருமுடிக்காரி, ஃபுல் நேம் மலையமான் திருமுடிக்காரியா? ரைட். மலையமான் திருமுடிக்காரியை கபிலர் பாராட்டுகிறார். ஸோ கபிலர் வந்து கடலில் இருக்கிறனால கேட்குற கொஸ்டின் மெயினாக கபிலரை பற்றி கூட இருக்கலாம். ஓகேவா, எல்லாவற்றையும் கொடுப்பவன், ஏதோ சாமிக்கு பாடுற பாட்டு மாதிரி இருக்குது. எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடிக்காரி அப்படின்னு சொன்னது யார்? கபிலர். ஓகேவா, கபிலர் கபி 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 ரைட். இதுக்கு க்ளூ வந்து எப்படி வைக்கிறதா எனக்கு தெரியல. அப்பா, இதுக்கு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நிறைய இருக்குது அவர் படிக்கிறதுக்கு. புற இலக்கியங்கள் மட்டுமின்றி அக இலக்கியங்களிலும் ஈதல் பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இப்போ புற இலக்கியங்கள்லாம் அரசரை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஈதெல்லாம் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு இது பண்ணுறது. ஈயாமை இழிவு, இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது என்றெல்லாம் கலித்தொகையில் கூறப்பட்டது. கலிகாலம். ஓகேவா, கலிகாலம் வந்து எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் நெகட்டிவாக தான் சொல்லும். கலித்தொகை வந்து அகம் இல்லையா? ஸோ அதில் வந்து ஈயாமை இழிவு, அப்படி சொல்லிடுச்சு. ஓகேவா, ஒரு மாதிரி கலீஜாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறது. ஓகேவா, கலித்தொகை. இறப்போருக்கு ஈயாது வாழ்ந்து செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து கலித்தொகை. ஓகேவா, வள்ளல்கள் மட்டுமின்றி புலவர்களும் ஈந்து மகிழ்ந்தது இலக்கியம் பதிவு செய்யறது. ஆமாம், அப்படி சொன்ன அந்த பெருஞ்சாத்தனார், அவர் ஆக்சுவலி ஒரு வணிகர்னு நினைக்கிறேன். பெருந்தலை சாத்தனார் கேட்ட மாதிரி இருக்குது. தான் பெற்றதை யாரோட மகன் பெருந்தலை சாத்தனார்? பிடவூர் கிழான் மகன். தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் புறநானூற்றில் புலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பெருஞ்சித்திரனார் வந்து யாரை பற்றி எழுதியிருந்தார்? இவங்களை பற்றி, வள்ளல்கள் பற்றி எழுதியிருந்தார். ஓகேவா, சிறுபானாற்றுப்படையும் பெருஞ்சித்திரனார்லையும் எழுதியிருந்தாங்க வள்ளல்கள் பற்றி. அதே பெருஞ்சித்திரனாரே வந்து எல்லாத்துக்கும் இது பண்ணியிருக்கிறது வந்து புறநானூற்றில் எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த டாப்பிக்கில் நிறைய இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. கொடையில் இருக்கிற அறம். ஓகேவா, சொல்லுவோம். பசிப்பினி மருத்துவன் யார்? வள்ளல். இல்லோர் ஒக்கல் தலைவன் யார்? வள்ளல்கள். வழங்குவதற்கு பொருள் உள்ளதான்னு பார்க்காம கொடுக்குறவன் யார்? பெருந்தலை சாத்தனார். பெருஞ்சாத்தன் தான். வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள், வள்ளலின் வறுமை இவங்க வறுமை இவங்க பொருள் இப்படிலாம் சொன்னது யார்? நல்லா பதமாக ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஏதோ ஒரு பதம்.
என்ன பதம்? பெரும் பதுமனார் குறிப்பிடுகிறார். ரைட். வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன். இந்த மாதிரி ஒரு நல்ல அழகான வார்த்தை. அதியன், ஆதியில் இருந்த ஒரு பாட்டியார் அவையார். ஓகே. இரவலர் வரலனாலும் தேடி போகிறது வந்து ஆடு. ஓகேவா? ஆடு கோட்பாட்டு சேரன். ஓகேவா? ஆடு கோட்பாட்டு சேரலாதன். ரைட். அப்படின்னு சொன்னது யார்? நச்சுன்னு வரலனாலும் வரும் அப்படின்னு நச்சுன்னு சொன்னது யார்? நச்செல்லையார். ரைட். பேகன் வந்து மறுமையின்றி கொடுப்பான். பேகன் இப்படி சொல்லுவான்னு சொன்னது யார்? பரணர், பாப்பா. இன்னொரு கபிலர்லாம் வந்து பின்னாடி வந்தார். ரைட். அடுத்தது வந்து குமணன் வந்து குமிஞ்சிட்டே இருக்கனால அதுவும் பெருந்தலை சாத்தனார். கபிலர் வந்து எல்லாவற்றையும் கொடுப்பவன். யார்? மலையமான். அந்த திருமுடிக்காரி வந்து மலையமானுக்கு அடுத்து டக்குன்னு வரமாட்டேன், ஏன்னு தெரில. மலையமான் திருமுடிக்காரியை சொல்லியிருக்கிறார். ரைட்டா? ரைட். இது வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணாதான் ஞாபகம் வரும். அவ்வளோதான். உதவி. பிறருக்கு உதவுதல் என்பதை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. அப்போ ஈதல் வந்து உதவி இல்லையா? ஈதல் வந்து பொருளோ உணவோ கொடுக்குறதா ஈதலோ. அப்போ உதவினா என்ன? உதவி செய்தலை ஈழத்து பூதன் தேவனார் உதவி யாண்மை என்று குறிப்பிடுகிறார். ஓகேவா? அதாவது பேராண்மை மாதிரி உதவியாண்மை, அதுவே ஒரு பெரிய தன்மை. ஓகேவா? யாருக்கு நம்ம தமிழ்நாடெல்லாம் வந்து போய் உதவி செஞ்சுருக்கணும் நியாயப்படினா ஈழத்தமிழர்களுக்கு பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ ஈழத்தில் இருக்கிற ஒரு பூதன் தேவனார் தான் உதவி பற்றி பேச முடியும். ஓகே. இவர் பேர் என்ன? ஒரே கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. பூதன் பேர் வச்சுருக்கிறாரு, தேவன் பேர் வச்சுருக்கிறாரு. அவருக்கே வந்து ஹெல்ப் தேவைப்படுது, உதவியாண்மை என்று குறிப்பிடுகிறார். தன்னை தாண்டி பிறரை பற்றி சிந்திக்கும் போது இருக்கும் நிலையை ஒதுக்கி தான் இருக்க வேண்டிய நிலை எது என்பதை மனிதன் உணர்கிறான் எல்லாம். அன்பு என்ற சுடருக்கு தியாகம் தானே எண்ணெயாக இருக்க முடியும். ரொம்ப உருகுறீங்களேப்பா. பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன். ஓகேவா? அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தால் நம்ம உட்காந்து பேஷண்ட்டோட ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கணும். ஓரளவுக்கு நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். ரொம்ப வந்து ஃபீல் பண்ணோன்னா நம்மளோட ஜட்ஜ்மெண்டல் இது வந்து பிறழ்ச்சி அடைய வாய்ப்பு இல்லையா? அப்படித்தானே? கொஞ்சம் அப்ஜெக்டிவாக பார்க்கணும், ரொம்ப சப்ஜெக்டிவாகவே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அப்போ தான் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இப்போ நான் ஏன் இப்படி ஒரு டான்ஜென்ட்டில் போயிட்டுருக்கேன்? இங்கே வரணும். பிறர் நோயும் தாம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன். இது வாஸ்தவம்தான் என்று கண்டிஷன்ஸ் அப்ளை என்று பிறர் துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி நல்லந்துவனார் குறிப்பிடுகிறார். வா, என்ன ஒரு நல்ல பேர்! நல்லந்துவனார். இதை வந்து நல்லந்து உதவனார் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? நல்லந்து உதவனார் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா பிறர் துன்பத்தை தன் துன்பமாக பிறரை வந்து தாம் துன்பமாக நினைக்கிறது வந்து நல்லவர், நல்லந்துவனார். ஓகேவா? உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது. உண்மையான செல்வம் பற்றி யார் சொன்னது? நல்வேட்டனார். ஏன் வேணும்னே குழப்பறதுக்குன்னே கொடுத்துருக்காங்க. சரி, எப்படி பார்ப்போம். எல்லாம் கடன். ஓகேவா? கடன்னு முடியுதா? கடன் வந்து கந்து வெட்டி மாதிரி வருதா? ஐயோ தாயே, என்னை மன்னித்து விடு. கந்து வெட்டி மாதிரி வருது. கந்து வெட்டி கடன் எல்லாம் ரிலேட்டபிளா? கலித்தொகையில் இருக்குது. கலித்தொகையை தான் போய் சாவ சொன்னிச்சு இல்லைன்னா பழி ஏதோ போட்டுச்சு, இழிவுன்னு சொன்னிச்சு. தான் ஈயாமை இழிவு, இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுவதல் மேலானதுன்னு சொல்லுவாங்க கலித்தொகை. ஓகேவா? களி. நல்வேட்டனார். ஓகேவா? நல்வேட்டனார் வந்து வேட்டையாடி பார்த்துட்டாரு. வேட்டையாடி பார்த்துட்டு எவ்வளோ செல்வம் ஈட்ட முடிஞ்சாலும் அது பண்ண முடியல. ஸோ வந்து உண்மையான செல்வம் என்னென்னா, நான் போய் அதையும் இது பண்ணாமல் மற்றவங்களுக்கு நான் கொடுத்துட்றது தான். எல்லோரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. சரி, நல்வேட்டனார் உண்மையான செல்வம் பற்றி பேசியிருக்கார். ரைட். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின். ஓகேவா? மென்கண் செல்வம் எனக்கு புரியல. உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று பெருங்கடுங்கோ இளங்கோ மாதிரி கடுங்கோ குறிப்பிடுகிறார். இதனால்தான் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்கிறது தமிழ் இலக்கியம். அதாவது அவனோட கெஸ்ட்டு கெட்டு, ஐ மீன் லைக் அவனோட ரிலேட்டிவ் கெட்டு
போய் ஒருத்தன் வாழ்ந்தான்னா அவனோட பொழிவு, அதாவது இன்னொருத்தங்க கேட்டு போய் இவன் வாழ்ந்தான்னா அவனோட பொழிவு அழியுமா அப்படின்னு பெருங்கடுங்கோ சொல்கிறாரா? இது கொஞ்சம் டவுட்டில் இருக்குது எனக்கு. இதனால் தான் செல்வம் என்பது சிந்தை நிறைவடைகிறவனே செல்வன் என்கிறது சீன நாட்டு தாவோயியம். ஓகேவா? நிறைவடைகிறவனே செல்வன், நிறைவடைபவனே அப்படின்னு சொல்கிறது தாவோயிசம். ஓகேவா? டாவோ ப்ரோட்டீன்ஸ். உடல் உறுப்புகள் ஒன்றுக்கொன்று உதவுவது போல சமூக உறுப்புகளான மனிதர்களும் ஒருவருக்கொரு உதவி கொள்ள வேண்டும். இதயம் இரத்தத்தை எல்லாம் தயக்கி வைத்துக்கொண்டால் என்ன ஆவது? இறைப்பை உணவை அப்படியே தானே வைத்துக்கொண்டால் என்ன ஆவது? ஒன்று ஆவது. பிறருக்கு உதவாமல் மனிதத்திற்கு கொடும்பாவி காட்டுவது சங்க காலத்தில் இல்லை. ஓகே, ஐ திங்க் இது அப்படி தான் உறவினர் ஆக்சுவலி ஃபீல் பண்ணிருக்காரு. ஓகேவா? அதாவது ஒருத்தங்க ஃபீல் பண்ணிவிட்டு காசு இல்லாமல் இருக்காங்க. அப்போது நீ மட்டும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் வாழ்ந்துக்கிட்டுருக்க அப்படின்றது ஒரு தப்பான விஷயம். அவனோட பொழிவு அழியும் அப்படின்னு ஒரு கடுமையாக அவர் சொல்கிறாங்க. பெருங்கடுங்கோ அப்படின்றவங்க சொல்கிறாங்க. அதனால தான் செல்வம் சந்தோஷமாக உண்மையிலே இந்த மாதிரிலாம் இது பண்ணி சந்தோஷமாக ஃபுல்லாக ஹோல்சமாக வாழ்கிறவன் தான் ஒரு உண்மையான பணக்காரன். ஓகேவா? அப்படின்னு சொல்கிறது இவங்க. நிறைவடைகிறவனே செல்வன், ஹோல்சமாக இருக்கிறது சீன தாவோயிசம் சொல்லுது. வாய்மையே சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. இருக்கிறதுலே சிறந்த அறம் எது? வாய்மையே வெல்லும். வாய்மை பேசும் நாவே உண்மையான நா என்ற கருத்தை பொய்யா சென்னா பொய்படு அறியா வயங்கு சென்னா என்று இலக்கியங்கள் கூறுகின்றன. ஓகே, நாக்கு ஓர் அதிசய திறவுகோள் என்பார்கள். இன்பத்தின் கதவை திறக்காமல் இருந்தாலே நல்லது. நாக்க துன்பத்தின் கதவை திறக்கும். அதன் மெய் பேசும் நான் மனிதனை உயர்த்துகிறது, பொய் பேசும் நான் தாழ்த்துகிறது. ரைட்டு. பிழையா நன்மொழி என்று வாய்மையினை இது கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஐ ஃபீல் லைக் ஐவ் சீன் திஸ் சம்வேர். பிழையா நன்மொழி. ஓகேவா? பொய் சொல்லாத ஒரு நல்ல மொழி பேசணும் அப்படின்னு சொல்கிறது யார்? நல்லதாக பேச சொல்கிறது நற்றிணை. ஓகேவா? என்ற வாய்மையை நற்றிணை. முன்னாடியே இன்னொரு நல்லவங்க யாரோ வந்தாங்களே, அவங்க யார்? நல்லந்து உவனார் ஏதோ கடன் பற்றி பேசினார். ஆமாம், பிற நோயும் தன் நோய் போல் போற்றி. ஓகேவா? நல்லந்துவனார் கடன் நோய் அந்த மாதிரி சம்மந்தம் பற்றி பேசிகிட்டு இருந்தார். வேட்டையனார் ஏதோ செல்வம், உண்மையான செல்வமே அடுத்தவங்க கொடுக்குறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஓகே, ரைட். இங்கே இருக்க நற்றிணை நன்மொழி பற்றி பேசுது. பிழையா நன்மொழி, வாயில் எப்படி பேசணுன்றதை பற்றி பேசுது நற்றிணை. இதற்கு மாறாக பொய்மொழி எது பண்ணோடு பாடப்பட்டது? பரிபாடல். ரைட். அதுதான் ஆல்ரெடி போன வருஷம் கேட்டாங்க, திரும்ப கேட்பாங்கன்னு தெரில. அந்த கொஸ்டின் வேறு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கேன். இதற்கு மாறாக பொய்மொழி கொடுஞ்சொல் என்று பொய்யை குறிப்பிடுகிறது. ஓகே, பொய் சொல்லாதது நன்மொழி, பொய் சொல்கிறது கொடுஞ்சொல். நிலம் புடை பெயர்ந்தாலும் பொய் சொல்லக்கூடாது, நிலமே திரும்பி போட்டாலும் பொய் சொல்லக்கூடாது என்பது பல பாடல்களில் வற்புறுத்தப்பட்டுள்ளது. வாய்மையை பற்றி சங்ககால மக்கள் கொண்டிருந்த கருத்து அடுத்தது. சரி 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 சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் ஒரு மனிதன் தனியாகவும் சரி, அதாவது ஒரு அறத்தையே தரம் பிரிக்கிறாங்க. ஓகேவா? முதல் தரமான அறம், ஃபஸ்ட் கிளாஸ் அறம் எதுனா தானாக வரணும், இயல்பாக வரணும். அதை தான் சங்க இலக்கியங்கள் சொல்லுது. நீ ஒன்று எதிர்பார்த்து பண்ணக்கூடாது, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கேட்டுட்டு இருக்கும்போது நீ நல்லா இது பண்ணிருக்கக்கூடாது. அதெல்லாம் இயல்பாக ஒருத்தங்களோட கேரக்டரில் இருக்கணும். அதான் ஃபஸ்ட் கிளாஸ் அறம், முதல் தரம் அறம். ஓகேவா? சரி, என்னால் இயல்பாக வரல, ஒரு இடத்துல நான் நிற்கிறேன், பண்ணலாமா வேணாமா, பண்ணணுமா, ஏன் பண்ணணும், எப்படி பண்ணுறது நல்லது அப்படின்னு கொஞ்சம் யோசித்து ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஓகேவா? அது ரெண்டாம் தரம். இல்லை, நான் யோசித்ததே இல்லை, யாருக்குமே செஞ்சதே இல்லை, வேறு ஒருத்தன் என்னை திட்டுறான், நீ செய்யவே இல்லை, பாரு இது இப்படி தான் செய்யணும், அந்த மாதிரிலாம் சொல்கிறது மூன்றாம் தரமான அறம். ஓகேவா? அடுத்து ஞானம். லெசனுக்கு 2 நேரம் ஆகிடுச்சு, தூக்கம் வருது. இதெல்லாம் வேணாம். கண்ணதாசன் பற்றி படிப்போம், அப்புறமாங்க போகலாம். கண்ணதாசன் காலக்கணிதம், காலத்தை தாண்டி வாழும் ஒரு கவிஞன் என்பதால் அவர் காலக்கணிதம்ன்ற டாப்பிக்கில் அவரை பற்றி போட்டிருப்பான். கவிஞன் யார், அவன் குணம் என்ன, பணி என்ன? ரைட்டு. காலத்தை வென்றவன்.
கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் பொய்யில் நானோர் புகழுடை தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருளேன் செல்வம். இவை சரி என்றால் ஏம்புவன் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை. ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் ஞானுமே அறிந்தவை அறிக. செல்வர் தங்கையில் சிறைப்பட மாட்டேன் பதிவாளுக்கும் பயப்பட மாட்டேன். காசுக்கு சிறைப்பட மாட்டேன். ஒரு தடவை இவர் வாலியானா யார் காசு கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பாட்டு சொன்னார். பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன் பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன் ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் உண்டாயின் அதாவது இந்த மாதிரி ஒரு எளிய நடையில் இருக்கனால நம்ம இது பாரதியார்லாம் நினச்சிட வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அது மாதிரி நடுவில் 2 லைன் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு சொன்னாலும் ஒரு தடவை படிச்சுக்கலாம். உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன் என்கிட்ட இருந்துச்சுன்னா மற்றவங்க சாப்பிட்றதுக்கு தருவேன் இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன். ஓகே இல்லைனா என் வீட்டையே தட்டுவேனா. மண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் வாய்ப்புறத்தேனை ஊர்ப்புறம் தருவேன். பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லா பாரதி தனியாக தாசன் போட்டிருக்காங்க. சொல்லாதன சில சொல்லிட முனைவேன் புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இது நல்ல லைனாக இருக்குல்ல. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. பலமார் கவிகள் வாக்குமூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. கல்லாய் மரமாய் காடுமேடாக மாறாதிருக்க யான்மன விலங்கல்லன். கல்லாய் மரமாய் காடுமேடாக மாறாது இருக்க யான் வனவிலங்கல்லன். மாறிட்டே இருப்பேன். மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை. நல்லா எழுதியிருக்காரே. தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். எது அட்சய பாத்திரம்? தத்துவம். கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம் நானே முடிவு நானுரைப்பதுதான் நாட்டின் சட்டம். அதாவது சர்ஜன்ஸ் மாதிரி கவிஞர்களுக்கும் ஒரு காட் காம்ப்ளெக்ஸ் உண்டு. நானே தொடக்கம் நானே முடிவு நானுரைப்பதுதான் நாட்டின் சட்டம். ஓகேவா? இது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. சரி. காலக்கணிதம் என்னும் பகுதி கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. முத்தையா. கண்ணதாசன் எவ்வளோ அழகான பேராக இருக்குது. ஆனால் அவரோட இயற்பெயர் முத்தையா. ஓகேவா? முத்தா எழுதிட்டுருக்காரு. இன்னொரு முத்தையா பார்த்தேன். சரி மறந்துட்டேன். இன்றைய சிவகங்கை மாவட்டத்தின் சிற்றூரான சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர். சிவகங்கை சிறுகூடல்பட்டி பிறந்தது கூட ஒரு மோனையோட தான். இவரது பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி ஆவார். கலங்காதிரு மனமே. ஓகேவா? ஒருத்தங்களை மோட்டிவேட் பண்ணுறது தத்துவமாக பண்ணுறது இதெல்லாம் கண்ணதாசன் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்கார். ஓகே. அது திரைப்பாடல். ஓகே. திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர். இவர் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் கவி அரங்கங்கள்லேயும் போய் கவிதை பேசியிருக்காரு. பேச்சாளராகவும் இருந்திருக்கிறாரு. திரைப்பாடலில் எளிய முறையில் மெய்யியலை எதை கொண்டு போயிருக்கிறாரு? மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். ஓகேவா? சேரமான் காதலி. இந்த லவ் பண்ணுறது இந்த பதிலாம் கொஞ்சம் இவர் எழுதியிருக்கார். இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் யாரு கேட்பாங்க. இந்த கொஷின் வந்தால் நாம் ஜெயினப் மேம் சொல்கிற மாதிரி தோசை பாட்டி வச்சுக்கலாம். அரசவை கவிஞராக தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தது கண்ணதாசன். இன்னொருத்தர் யாரோ பேர் பார்த்த மாதிரி இல்லை. ஓகே. கவிதைகளை ஒப்பிட்டு கவி சக்கரவர்த்தியும் கவியரசும். நதியின் பிழையன்று நறும்புணலின்மை அன்றே பதியின் பிழையன்று பயந்த நம்மை புறந்தான் மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கென்னை வெகுண்டதென்றான். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா. அதுதான் இந்த மாதிரி நதி நறும்புணலின்மை அப்படின்னா என்னது? நல்லா ஓடாமல் இருக்கிறது நதியோட குத்தம் இல்லை. ஐ திங்க் அந்த மாதிரின்னு. இது இவங்களோட குத்தம் இதெல்லாம் யார் யாருக்கும் அவங்க இதெல்லாம் இல்லை அவங்க விதி எல்லாம் அப்படின்னு 2 பேருமே கம்பனும் கண்ணதாசனும் வேறு மாதிரி பாடியிருக்காங்க. ஆனால் ஒரே கான்செப்ட் தான். ரைட். போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாம்.